பணம் வர்சஸ் பண்பு, சுதந்திரமும் அரசியலும். அன்புள்ள சகோதரர்களேக்கா, தம்பிகளே, மரியாதைக்குரிய அனைவருக்கும் வணக்கம். இன்று நான் பேசப் போகும் விஷயம் ஒரு கட்சியை குற்றம் சொல்வதற்காக அல்ல, இது நம் சமூகத்தின் மனசாட்சியை கேள்வி கேட்கும் உரை. என்று பலர் கேட்கிறார்கள். மகாத்மா காந்தி, நேரு பணம் கொடுத்தா சுதந்திரம் வாங்கினார்களா? காமராஜர், அண்ணா பணம் கொடுத்தா மக்கள் அபிமானம் பெற்றார்களா? இந்த கேள்வியே நம்மை சிந்திக்க வைக்கிறது. சகோதரர்களே, உண்மையை நேரடியாக சொல்கிறேன். சுதந்திரம் ஒருபோதும் பணத்தால் வாங்கப்படவில்லை. அப்படி வாங்கியிருக்க முடிந்திருந்தால் ஆங்கிலேயர் அதை விற்றிருப்பார்கள். ஆனால் அவர்கள் கொடுப்பதாக இல்லை. ஏனென்றால் சுதந்திரம் வியாபாரம் அல்ல, அது தியாகம். மகாத்மா காந்தியை நினைத்துப் பாருங்கள். வசதியான வாழ்க்கை, வழக்கறிஞர் தொழில், அதை எல்லாம் விட்டார். அரை உடை, உப்புச் சத்தியாகிரகம், சிறை, தடியடி, பட்டினி. இவர் பணம் கொடுத்தாரா? இல்லை, உயிரையே கொடுத்தார். நேருவை நினைத்துப் பாருங்கள். இங்கிலாந்து கல்வி, அரச குடும்ப வசதி. ஆனால் 9 ஆண்டுகள் சிறை. சுதந்திரத்துக்காக இளமை தியாகம். இது பணமா? இல்லை, பாதுகாப்பை இழந்த வாழ்க்கை. அப்போ காமராஜர், அரசியலுக்கு முன் அவரிடம் என்ன இருந்தது? பணம், பதவி, அதிகாரம்? இல்லை, அவர் கொண்டது நேர்மை, எளிமை, தியாகம். அதனால்தான் முதல்வராக இருந்தும் வறுமையில் வாழ்ந்தார். மக்கள் அபிமானம் பணம் கொடுத்து வாங்கப்படவில்லை. அண்ணா பணத்தை வைத்து பேசவில்லை. பேச்சை வைத்து பணம் சேர்க்கவில்லை. அவர் வைத்தது சிந்தனை, எழுத்து, சமூக நீதி, சுயமரியாதை. மக்கள் அவரிடம் பணத்தை அல்ல, பண்பை பார்த்தார்கள். சகோதரர்களே, அப்போ இந்த பணம் கொடுத்தா என்ற எண்ணம் எங்கிருந்து வந்தது? இன்றைய அரசியலிலிருந்து. இன்று தேர்தல் முதலீடு, கூட்டணி, லாப கணக்கு, மக்கள் வாக்கு எண். இந்த கணக்கு அரசியல் நம் மனசையும் மாற்றிவிட்டது. ஆனால் ஒன்று நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அந்த காலத்தில் அரசியலில் பணம் இல்லை. இன்று அரசியலில் அரசியல் இல்லை. சுதந்திர போராட்டம் மக்கள் மையம். இன்றைய அரசியல் அதிகாரம் மையம். அதுதான் முக்கிய வித்தியாசம். சகோதரர்களே, பணம் ஒரு தேர்தலை வெல்லலாம், ஒரு பதவியை வாங்கலாம். ஆனால் மக்களின் மனசை பணம் வாங்க முடியாது. பணம் வாங்க முடியாது, அதை வெல்ல நேர்மை வேணடும். முடிவில் ஒரு எளிய ஆனால் வலுவான உண்மை: சுதந்திரம் பணத்தால் கிடைக்கவில்லை. அரசியல் பணத்தால் உயரவில்லை. வரலாறு பண்பால்தான் எழுதப்பட்டது. அந்த பண்பை மீண்டும் அரசியலுக்கு திரும்பக் கொண்டு வர வேண்டும். அதுதான் தேசத் தலைவர்களுக்கு நாம் செலுத்தும் உண்மையான மரியாதை. நன்றி.